அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆடி மாத முதல் நாள் நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். ஆடி மாதம் முழுவதும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்துல ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் வருகிறது. குரு பகவானின் அருளோடு இந்த ஆடி மாதம் நம்மளுக்கு பிறக்கிறது. அதே மாதிரி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி, பைரவரை வழிபாடு செய்வதற்குகந்த நாளும் கூட. அப்போ இந்த தேய்பிறை அஷ்டமியோட நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த ஆடி மாதம். பொதுவாகவே இந்த ஆடி மாதத்துல எந்த ஒரு விசேஷங்களையும் வைக்க மாட்டாங்க. வளைகாப்பா இருக்கட்டும், திருமணங்களாக இருக்கட்டும், வேறு எந்த மாதிரியா பெண் பார்க்கிறது, இல்ல முதல்ல பெண் பார்க்க போறோம் அப்படின்னு ஜாதகம் கூட இந்த ஆடி மாதத்துல பார்க்க மாட்டாங்க. முழுக்க நம்ம இறை வழிபாட்டிலேயே இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த மாதமாக இது பார்க்கப்படுகிறது. எப்படி புரட்டாசி மாதத்துல பெருமாளை நாம வழிபாடு செய்கிறோமோ, அதே மாதிரி ஆடி மாதத்துல அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக நம்மளுக்கு முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்க ஊர்கள்ல எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த கோவில்ல இந்த ஆடி மாதம் முழுவதும் பல திருவிழாக்களும் பூஜைகளும் நடக்கும். கண்டிப்பா அதுல கலந்து கொண்டு அம்பிகையை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கக்கூடியது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இன்றளவும் நிறைய பேர் இந்த ஆடி மாதத்துல முடிந்த வரைக்கும் அவங்களால முடிந்த வழிபாடுகளை கண்டிப்பா செய்வாங்க. இந்த ஆடி அமாவாசையாக இருக்கட்டும், ஆடி பூரம், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை அப்படின்னு, ஆடி பௌர்ணமி இப்படின்னு இந்த ஆடி மாதம் முழுவதுமே பல விசேஷமான நாட்கள் நம்மளுக்கு வரும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பதிவு கொடுக்க இருக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் நம்முடைய நிலைவாசல்ல செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஆடி மாசம் முதல் நாள் எப்பவுமே நாம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நிலைவாசல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு வீட்டிற்கு அந்த நிலைவாசல் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அந்த நிலைவாசலை நாம நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடமாகவும் அது இருப்பதினால் நம்ம அதை நல்லா முறையாக வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும். நம்ம வீட்டில் அம்பிகை இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்மளுக்கு அருளை தருவாள். சரி, அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைவாசல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. மேல மாவிளை தோரணம் கட்டிக்கோங்க. வேப்ப இலையிலையும் தோரணம் நீங்க கட்டிக்கோங்க. ஏன்னா அம்பிகைக்கு உகந்தது வேப்ப இலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த நிலைவாசல்ல நம்ம ஏற்றக்கூடிய தீபம். பொதுவாக இந்த ஆடி மாதம் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அம்பிகைக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் மிக மிக பிடித்த ஒரு பொருள் அப்படின்னா வேப்ப இலை. இந்த வேப்ப இலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. கண்டிப்பா உங்க வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல அருகிலேயோ ஏதாவது வேப்ப மரம் இருந்தது அப்படின்னா அதற்கு தண்ணி ஊத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அதுக்கு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டுவதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். கண்டிப்பா அதையும் நீங்க இந்த ஆடி மாதத்துல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நிலைவாசல்ல நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம். அப்ப குலதெய்வத்தினுடைய அருளோடு சேர்த்து அம்பிகையினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைப்பதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்க நிலைவாசல்ல ஆடி மாதத்தின் முதல் நாள் நீங்க ஏற்ற வேண்டும். என்ன தீபம் அப்படி என்றால் வேப்ப இலை தீபம்.
ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க. அதுல வேப்ப இலைகளை வந்து பரப்பிக்கோங்க. அதற்கு மேல மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதை சுத்தி பூக்கள், என்ன பூக்கள் கிடைச்சாலும் சரி, வாசனை நிறைந்த பூக்கள்ல வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு 2 பக்கமுமே இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அம்பிகையை நம்ம வீட்டிற்குள் கண்டிப்பாக வரவழைக்கும். காலையில நீங்க செய்யறதா இருந்தா, நாளை வியாழக்கிழமை அப்படிங்கறதுனால நம்மளுக்கு யமகண்டம் 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு காலையில ஏத்துறோம் அப்படிங்கறதுனால ஒரு 6 மணி 6:30க்கு ஏத்துனா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. யமகண்ட நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. அதனால நீங்க காலையில தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5:30 மணி வரைக்கும் நீங்க ஏத்திக்கோங்க. காலையில 5ல இருந்து 5:30, நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூட நீங்க 4 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் நீங்க ஏற்றி கொள்ளலாம். இல்ல எங்களால அவ்வளவு சீக்கிரமாலாம் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க மாலை 6 மணிக்கு மேல இந்த தீபத்தை நீங்க தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். மாலை வந்து 6 மணில இருந்து ஒரு 8 மணிக்குள்ளாக உங்களுடைய நிலைவாசல்ல இந்த வேப்ப இலை தீபத்தை ஏத்தி வையுங்கள். ஆடி முதல் நாளே அம்பிகை நம் வீட்டிற்குள் வருவாள், நம்மளுக்கு நல்ல அருளை புரிவாள். அதனால ஆடி மாதத்தின் முதல் நாள் நீங்க நிலைவாசல்ல கண்டிப்பா இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும். பூஜை அறையில ஏற்றக்கூடிய தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், குலதெய்வத்தை நம்மளுடைய வீடுகளில் எப்படி அம்பிகையை நாம வச்சு வழிபாடு செய்வோம் அப்படின்னு, அதை எப்படி கலசம் வைக்கிறத பத்தி நான் தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். அதையும் நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நிலைவாசல்ல முக்கியமா ஆடி மாசத்தின் முதல் நாள் நம்மளுடைய நிலைவாசல் ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்கும் பட்சத்தில் அம்பிகை நம் வீட்டிற்குள் வருவாள். அதனால முக்கியமாக நிலைவாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வேப்ப இலை தோரணம், மா இலை தோரணம் கட்டணும். 2 பக்கமும் வேப்ப இலை வைத்து இந்த தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். கண்டிப்பா இத நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் நாள் செய்ய தவறாதீர்கள். அதே மாதிரி ஆடி மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கறதுனால அருகில் இருக்கக்கூடிய அம்பிகையின் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அம்பிகையை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஆடி மாதம் முழுவதும் நம்மளுக்கு நன்மை மட்டுமே நடக்கட்டும். இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள்ல இருந்து 18ஆம் தேதி வரைக்கும், அந்த ஆடி 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் போர்க்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, கோயம்புத்தூர் அந்த ஈரோடுல இருந்து அந்த சர்க்கிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் சுடுகிற வழக்கமும் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால அந்த தேங்காய் வந்து அந்த தேங்காயை அந்த கண்ணில் ஓட்டை போட்டு அதில் வந்து தானியங்களை உள்ள அரிசி, பருப்பு, எள்ளு, வெல்லம் எல்லாமே உள்ள போட்டு அதில் வந்து அடைச்சி ஒரு குச்சி, அழி குச்சின்னு சொல்லி அதில் வந்து அந்த குச்சியை அடித்து அவங்க வந்து தேங்காய் சுட்டு அது விநாயகருக்கு உடைச்சிட்டு அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் அந்த பகுதி மக்களுக்கு இருக்குது. இது மாதிரி உங்களுடைய வழக்கம் என்னவோ அந்த ஆடி முதல் நாள் அதையும் நீங்கள் செய்து அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.